நாமக்கல் மாவட்டத்தில் பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெறக்கூடிய சூழலில் இதனால் பாதிக்கப்பட்ட இது தொடர்புடைய பெண்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எப்படி அவங்க பெரியமாக்கு கொடுக்கணும், அது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒரு ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இது ஆனந்தம். எவ்வளோ கொடுத்தாரு அமௌண்ட்? எவ்வளோ பேசுனது, எவ்வளோ கொடுத்தாரு? பேசுனது வந்து 10 ரூபா. 10 லட்சம். என்ன சொன்னார் எங்கள்கிட்ட? எங்களுக்கு வந்து சொன்னது வந்து கைக்கு வந்து நீங்கள் என்ன இதுக்காக கொடுத்தீங்க? கஷ்டத்துக்காக? கஷ்டத்துக்காக. அவர்கிட்ட எப்படி போய் கேட்டீங்க? நாங்கள் ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக போய் கேட்டோம். என்னன்னு கேட்டீங்க? இந்த மாதிரி ஏதோ கொடுக்கலான்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். இது நீங்கள் கொடுத்தது என்னது? நாங்கள் வந்து சிறுநீரகம் கிட்னி. அதனால் நாங்கள் அவங்க தெரிஞ்சு இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதனால் நாங்கள் அது மூலியமாக தான் அவங்க மூலியமாக தான் போயிருக்கோம். ஒன்று கொடுத்தீங்களா? 2? இல்லை, ஒன்று. என்னன்னு சொல்லி 2 கொடுத்தா போயிடலாம் வேலை. இல்லை, என்னன்னு சொல்லி கேட்டார்? ஏதாவது என்ன சொன்னார்? அவர் வந்து ஒரு பார்ட்டிகர் இருக்கிறாரு. அவருக்கு அவங்க ஒய்ஃபு வந்து கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு அமௌண்ட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி, நாங்களும் சரி நாங்கள் போய் கொடுத்துருக்கோம். அது எங்கே போய் கொடுத்தீங்க? அவங்க வந்து தஞ்சாவூர். இல்லை, ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெரம்பலூர். பெரம்பலூர் என்ன ஹாஸ்பிட்டலு? தனலட்சுமி சீனிவாசன். சரி, ஏதோ ஃபார்ம் இதெல்லாம் கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுத்தாங்க. இல்லை, கவர்மெண்ட் மூலிமா பண்ணீங்களா? இவர் மூலிமா? அவர் மூலியமாக தான். ப்ரைவேட் மூலிமா எடுக்கும்போது எதுவும் சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொன்னாங்க. டாக்டருங்க வந்து அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். வேறு எதுவும். சரி, 10 லட்ச ரூபா பேசுனாரு. 5 லட்ச ரூபா கூட மீதி வந்து எங்களுக்கு வந்து கையில் நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம். கொஞ்சம் பாக்கி வெளியில் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கணும். ஒரு 1.5 இது வாங்கிட்டோம். அதனால் எங்களுக்கு எதுவும் அவ்வளோதான் கொடுத்தாங்க. நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி நாங்கள் தரோன்ட்டு? நாங்கள் வந்து அந்த ஏஜென்ட் கிட்ட தான். அவர் பேர் என்ன? அவர் பேர் ஆனந்த். அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுங்க? கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. உங்களுக்கு மாதிரி யாரும் வேறு யாரும் கொடுத்துருக்காங்களா அவர்கிட்ட? இல்லை, தெரியல, அது எங்களுக்கு தெரியல. அவர் எங்கே இருக்கார்? ஆனந்தங்கிறவர் எங்கே இருக்கார்? அவர் அங்கே இதில் பள்ளத்தில் தான் இருக்கிறார். 10 லட்ச ரூபா பேசியிருக்க கிட்னிக்கு, அது 5 லட்ச ரூபா கொடுத்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் இருந்தீங்க? அதை சொன்னாங்களா? நாங்கள் அதில் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் இருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். 5 நாள் வந்துருப்பீங்க. கேஷ் கையிலே தந்தாரா? இல்லை, கையிலே கொடுத்துட்டாங்க. 5 லட்ச ரூபா. பாமர மக்கள் பாதிக்கப்படும் போது, வறியவர்களின் குரல் நசுக்கப்படும் போது அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கும் தோழனாய் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி எப்போதும் உடன் நிற்கக்கூடிய சூழலில் அது தொடர்பாக தற்போது ஒரு அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறது, அம்பலப்படுத்தி இருக்கிறது நியூஸ் தமிழ். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விற்பனை, கிட்னி திருட்டு என புகார் எழுந்ததை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அம்பலப்படுத்தியது. அதற்கு அரசியல் கட்சிகளிடமிருந்து எதிர்வினையும் வந்திருக்கிறது. இந்த சூழலில் ஏழை பெண்களின் கிட்னிகள் 2 பெரிய மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்து எடுக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி சிதார் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைகளில் கிட்னி எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து திருச்சி சிதார் மருத்துவமனை நிர்வாகம் கூறியது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு பொறுத்து முழுக்க லீகலாக தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கு. கடந்த 10 வருஷமாக 2015 ஆரம்பிச்சிருக்கு டிரான்ஸ்பிளான்ட். கிட்டத்தட்ட 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே ப்ராப்பராக எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் இங்கே ப்ரொசீஜரே பண்ணிகிட்ருக்கு. இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்குமே, டிரான்ஸ்பிளான்ட் முடிச்ச எல்லா பேஷண்ட்டுக்குமே மெடிக்கல் போர்டோட கமிட்டி அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன். தேவையான எல்லா லீகல் டாக்குமெண்ட்ஸும் வாங்கி அதுக்கு பிறகு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் மதுரையில் மெடிக்கல் போர்டு அப்ரூவல் வாங்கினது பிறகு மட்டும்தான் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கு. மீதியான செய்திகளை பற்றியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கோ நிர்வாகத்துக்கோ எதுவுமே தெரியாது. இல்லை, இப்போ நாமக்கல்லில் சார், இப்போ அதாவது குடும்ப வறுமையில் உள்ள பெண்கள்லாம் வந்து 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இது மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்லி இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு லேடியுமே சொல்லியிருக்காங்க, 2 பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இல்லை, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதே பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே தெரியாது. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிபெண்ட், ஒரு டோனர் வருவார். ரெசிபெண்ட்டுக்கு வந்து டோனர் கூட்டு வருவாங்க டைமில் தேவையான எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணுவார். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கிராஸ் மேட்சிங் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு கிளியர் ஆனதுக்கப்புறம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்லுவார். ஸோ தகசில்தார்கிட்ட, ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கினது பிறகு ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து
மதுரையில் வந்து மெடிக்கல் போர்டுக்கு சப்மிட் பண்ணுவார். அந்த மெடிக்கல் போர்டு சப்மிட் பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கு பிறகு மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுவார். இதுதான் எங்கள் ப்ரொசீஜர். இப்போ நார்மலாக இப்போ ஒருத்தர் வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்சிங் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற ப்ரொசீஜராமா சார், இல்லை அது என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுதா இல்லை டயாலிசிஸில் போனோமா ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் செக் பண்ணுவார். தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக அவசியமான பேஷண்ட்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ஒர்க் அப் பண்ணுவேன். ரெசிபியண்ட்டுக்கும் டோனருக்கும் செப்பரேட் ஒர்க் அப் பண்ணுவேன். அந்த ஒர்க் அப் பண்ணதுக்கு பிறகு 2 பேர் மெடிக்கலி ஃபிட் ஆனதுக்கப்புறம் அந்த லீகல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வைஸு கிளினிக்கல் வைஸு ஃபிட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லீகல் சைடு போவேன். பேஷண்ட்ஸ் விட்னஸ் கொடுத்ததுக்கு பிறகு தான் லீகல் சைடு பார்க்க சொல்லுவார். லீகலாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் போர்டு அப்ரூவல் வாங்கினது பிறகு தான் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் எத்தனை மாதம் சார் ஆகும்? எத்தனை நாள் இல்லை எத்தனை மாதம் ஆகும்? அது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம். பேஷண்ட்டோட உடல்நிலை கொடுத்துருக்கோம், லீகல் டாக்குமெண்ட்ஸ் வரணும் கொடுத்துருக்கோம். சொல்ல முடியாது எவ்வளோ நாள்.